யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:3-10 வரைக்கும் வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகாபெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். விசுவாசம் வேணும். தேவனுக்கு மேல விசுவாசம் கிடையாது, அவருடைய கற்பனைகளுக்கு மேல விசுவாசம் கிடையாது. உபவாசம் ஒரு மனுஷி இருக்கணும்ங்கிறதான அந்த கற்பனைகளுக்கு மேலேயும் விசுவாசம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருந்துச்சு விசுவாசம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டெடுத்துக் கொண்டார்கள். பாருங்க, சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சாக்கு வஸ்திரம் போட்டுறாங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பாருங்க, தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு வேணும். பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில கிரியை நடக்கணுமா, உங்களுடைய வீட்டுல அற்புதம் நடக்கணுமா, உங்க வீட்டுல இருக்க சாபம் நீங்கணுமா, தேவன் யாருன்னு அறியணும். எது மேன்மையான தெரியுமா? தாழ்மை. நீங்க தாழ்த்தி பாருங்க, உங்களை தேவனுடைய இருதயம் அப்படி ஆடிரும். அவருடைய இருதயம் அப்படி இறக்கம் உள்ளது. நீங்க அவங்க முன்னாடி நான் தப்புதான் ஆண்டவர்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து பாருங்க, விடுதலை உடனே உண்டு. ஆனா மனசாட்சி இல்லாதவங்க மனசாட்சியில சுருண்ட அனுபவம் ஆகி போச்சு, அதனால உணர்வே இருக்காது. இங்க ராஜா வரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பான், அநியாயம் பண்ணிருக்கான். ஏன்னா நினிவே மக்களுடைய பாவம் வானபரியந்தம் உயர்ந்ததுன்னு இருக்கு. ஆனா இங்க இந்த ராஜாவை பாருங்க, அப்படியே தன்னை தாழ்த்துறான். தொடர்ந்து வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேலங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். பாருங்க, அடுத்த கட்டம் அந்த உபவாசத்தை இன்னும் அவங்க ஆழப்படுத்துறாங்க. அந்த ஜெபம் உடனேயே தேவ சமூகத்துக்கு போகணும். ஏன்னா அழிவு நிச்சயம் சொல்லிட்டார். அவர் அழிச்சிடுவார், ஒரு நொடியில அழிச்சிடுவார், கந்தகத்தை வருவிச்சிருவார், அக்னியை வருவிச்சிருவார். அப்ப சீக்கிரமா தடை பண்ணணும்னா அந்த உபவாசம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா தண்ணி வரைக்கும் குடிக்கல. மனுஷரும் மிருகங்களை 2 நாள் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அப்ப இங்க என்ன ஆகுது? உரத்த சத்தம். தண்ணி வரைக்கும் குடிக்கல, எல்லாரும் உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். திரும்ப திரும்ப வர்றது என்ன தெரியுமா? மனம் திரும்பணும், விடதை விடணும். முதல்ல ஜோம் பண்ணணும். எப்படி ஜோம் பண்ணணும்? எனக்கு நீ என்னுடைய நிலைமையில எல்லாம் உணர்த்தும். நான் எதெந்தெல்லாம் மனம் திரும்பணும் அதெல்லாம் மனம் திரும்பணும், எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி நீங்க முதலேயே அதுக்குள்ள கிருபையை பெற்றுக்கணும். அடுத்தது என்ன? நான் ஷீனம் சோர்வுன்னு சொல்லி என்னை ஏமாத்திடக்கூடாது. என் உடம்புல பலன் இருக்கு, எனக்கு நீ புது பலன் தந்து நான் முழங்கால நிக்கணும், நான் அழணும், நான் உரத்த சத்தமா ஜெபம் பண்ணணும், முழு இருதயத்தோடு நான் உபவாசம் பண்ணுனேங்கிற திருப்தியோடு போகணும். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கி குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, நினிவே ஜனங்கள் புறஜாதியார், தேவனை அறியாத ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது, அந்த ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது, அந்த ஜனங்கள் உபவாசித்த போது, தண்ணி வரைக்கும் குடிக்காம சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உபவாசித்த போது தேவன் கிரியை செய்தார். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை நடக்கல? அது மாய்மாலமான உபவாசம்.